என்ன மாயா? சொல்லுங்க அத்தை. என்ன நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு? ஆமா அத்தை, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. சந்தோஷம் இல்லாம இருக்குமா? இருக்கும் இருக்கும். ஏன்னா என் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கல, உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இங்க பாரு, ஜோசியர் சொன்னதுக்காக மட்டும்தான் நான் இந்த பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணேன். மத்தபடி உனக்கு வாரிசு வரணுங்கிறதுக்காக நான் எந்த பரிகாரமும் பண்ணல. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. இங்க பாரு, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா உன் மனசுல ஏத்தி வச்சுக்கோ. நீ என்னைக்குமே எனக்கு மருமகளா ஆகவே முடியாது. நான் உன்னை மருமகளா ஏத்துக்கவும் முடியாது. அதுக்கு அர்த்தம் நீ என் புள்ளைக்கு பொண்டாட்டி இல்லைங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி என்னோட சம்மதம் இல்லாம என் மகனோட இல்லற உறவை வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அந்த சத்தியத்தை மீறி உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறதுக்கு நீ தயாராயிட்டல? யோசிச்சுக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ. மனுஷங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். எனக்கு கொடுத்த வாக்க மீறி நீ ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, அது உனக்கு சாபமா தான் முடியும். நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஒரு நாளும் மறந்துடாத, புரியுதா? அம்மா, என்னம்மா இங்க என்ன பண்றீங்க? வீட்ல எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லப்பா, சும்மா உன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன்ப்பா. அப்படி என்ன பேசுனீங்க? அத அவகிட்டயே கேளு. இப்பெல்லாம் எல்லாத்தையுமே நீ அவகிட்ட தானே கேப்ப. என்ன காஃபியா? குடி குடி குடி. மாயா, நீ ஏன் டல்லா இருக்க? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். பார்க்க நல்லாவே இல்லை. சீனு, என்னை மன்னிச்சிரு சீனு. எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு தோணுது. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. சாரி சீனு. நீ அம்மா கூட பேசிட்டு இருந்த, அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சீனு. நானும் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. நமக்கு இன்னைக்கு இது நடக்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ரொம்ப மனசு வருத்தப்பட்டு மறுத்து பேசுறேன்னு எனக்கு புரியுது மாயா. நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசல. யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பேசி சரி பண்றேன்.